தை அமாவாசையோட சிறப்புகள் என்ன? அன்றைய தினம் கொடுக்க வேண்டிய தானம் என்ன? அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை தினத்துல யார் ஒருத்தர் தனது வீட்டுல வாழ்ந்து சித்தி அடைஞ்ச முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிராத்தம் இல்லைங்களோ தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண முடியுதா பண்ணுங்க. இல்ல எனக்கு ஷார்டஸ்ட் அண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழி வேணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பித்ரு தீபம் இருக்கு. அந்த பித்ரு தீபம் ஏத்தி நாங்க சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ல நெய்வேத்தியம் பண்ணி பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை பெறுங்க. சொன்னீங்க ஜி, ரொம்ப அருமையான தகவல். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த தை அமாவாசை, அதனுடைய தாத்பரியம், அந்த ஸ்டோரி என்ன, எப்படி வந்தது அப்படின்றத சொன்னதோட மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரியான தானங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் வெகு சிறப்பா இருந்தது. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். தை அமாவாசையோட சிறப்பை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. தை அமாவாசையோட சிறப்புகள் என்ன? அன்றைய தினம் கொடுக்க வேண்டிய தானம் என்னன்னு சொல்லுங்களேன். ஸோ தை அமாவாசை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அருள்வாக்கு மூலயமா நிறைய பேரோட கஷ்ட துன்பத்து உயரங்களை போய்க்கிருக்காங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்த பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க. பிரித்திகரா தேவியோட உபாசகர் அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய சித்தர் வழியில சித்தர் முறையில ஒவ்வொரு பொருளும் முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து கொண்டு போய் வச்சாலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து இங்க இருக்கு. ஸோ நமக்கு தேவை இந்த சிருஷ்டி ஒளிக்குள்ள நம்ம காலடி எடுத்து வச்ச இந்த சிருஷ்டி ஒளியில வந்து நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணா நம்மளோட வாழ்க்கையில இருக்க கஷ்டம் விலகும் அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க. கடைக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நிறைய பொருட்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நலமாக்கக்கூடிய பொருட்கள். வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட ஒரே ஒரு பொருள் நான் சொல்றேன்ற ஒரு வாரத்துக்காவது ஒரே ஒரு பொருளாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே வாங்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி. ஸோ இன்னைக்கு அக்கா கேட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா தை அமாவாசையை பற்றி இதோட தன்மைகளை சொல்லுங்க, அதில் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தை அமாவாசை, அமாவாசை அப்படின்னாலே அதுக்கு பேர் வந்து சூனிய திதி அப்படின்னு சொல்லுவாங்க. சூனிய திதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்களில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் அந்த அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒரு சேர ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது ஒரு லோகம் ஒன்று ஓப்பன் ஆகும், அதாவது ஒரு உலகம் ஒன்று திறக்கும். அதுதான் பித்ரு உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா சாத்தியம். நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திகள் இருக்கு, நம்மளை சுற்றி நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி லோகங்கள் பிரபஞ்சங்கள்ன்றது நிறைய இருக்கு. ஒரு பால் மண்டலம், ஒரு கேலக்சி அப்படின்னும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேலக்சி மாதிரி எக்கச்சக்க கேலக்சிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சந்திரனும் சூரியனும் வந்து ஒரு சேர வழும்பொழுது பூமியில இருட்டு விழும். அதுதான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை தினத்துல யார் ஒருத்தர் தனது வீட்டுல வாழ்ந்து சித்தி அடைஞ்ச முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிராத்தம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த நாட்கள்ல பலிகள் கொடுக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். இது எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதிகாச புராணங்கள்ல இந்த மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த துரியோதனம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் கையில வந்து இது கேட்குறாங்க, ஆர்வம் கேட்குறாங்க, எந்த நாளில் நாங்கள் பலி கொடுத்தா நாங்கள் வந்து இந்த போரில் ஜெயிப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமாவாசை தினத்தில் நீங்கள் பலியை கொடுத்துட்டீங்க, சாமுந்திர லட்சணம் கொண்ட ஒரு மனிதனை வரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்ன பொழுது தான் உங்களால் போரில் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க நம்பி போகிறாங்க. அப்போது பீமன் கேட்குறாரு, நகுலா நீ சொன்னது கரெக்டா, இந்த மாதிரி அமாவாசை தினத்தில் பலி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஜெயிச்சிடும். ஆமாம் அப்படின்னு பொழுது நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது என்னோட இதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது கிருஷ்ணனை தஞ்சம் அடைகிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாருன்னா அன்னைய நாளே அதுக்கு முன்னாடி நாளே போய் என்ன பண்ணுறாருன்னா அவர் தர்மணம் கொடுக்கறத பார்த்து மேலே இருந்த சூரியனும் சந்திரனும் ஒரு சேர வந்து நின்று கிருஷ்ணன் கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கு போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களா, உங்களை பார்த்து உலகத்தில் இருக்க எல்லாருமே கொடுக்குறாங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு, அமாவாசைனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. சூரியனாகப்பட்ட நானும் சந்திரனாகப்பட்ட அவரும் நாங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது பூமியில் இருள் விழும். அந்த இருள் விழக்கூடிய அந்த நாள் தான் அமாவாசை. இப்போ அதுதானே நடந்துட்டு இருக்கு. சூரியனான நீங்களும் சந்திரனான அவரும் நேருக்கு நேர் நின்று தானே எங்கிட்ட பேசுறீங்க. அப்போ
இன்னைக்கு தானே அமாவாசைன்னு சொல்லி அன்னைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அரவானை வந்து பலி கொடுத்து அந்த மகாபாரத யுத்தத்தை ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவே தன்னோட பூலோகத்துல வந்து ஒரு மனித அவதாரம் எடுக்கும் பொழுது தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது மனிதனா பிறந்த நம்ம எல்லாருமே நம்மளோட மூதாதையர் நம்மளோட வழியில வம்சாவழியில வந்த குருமார்களான அந்த மூதாதையர்களை நம்மள ஈண்டெடுத்த தாய் தந்தை அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி இந்த மாதிரி எக்கச்சக்க உறவுகள் இருக்கு. மொத்தம் 64 தலைமுறை இருக்கு. அகத்திய பெருமானை முன்னிறுத்தி அந்த 64 தலைமுறைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்ச வகையில எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நீங்க தாராளமா தர்ப்பணம் கொடுக்கலாம். அந்த தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எள்ளு தண்ணி, இந்த கடைவாயின்னு சொல்லுவாங்க, இந்த கடைவாய் வழியாக நீங்க இறக்க வருது அந்த எள்ளு தண்ணி தான் அவங்களோட உணவா போய் சேருது. நீங்க என்னதான் வடை பாயாசத்தோட சமைச்சு வகை வகையான உணவுகளை சமைச்சு அவங்களோட போட்டோக்கு முன்னாடி நீங்க வச்சு தூப தீபங்கள் காட்டினாலும் அதை வந்து அவங்களால புசிக்க முடியாது. அந்த எள்ளு தண்ணி கலந்த அந்த விஷயத்தினாலதான் அவங்களுக்கு வந்து அந்த நெய்வேத்தியமா போகும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளியில நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பித்ரு தீபம்னு ஒரு தீபம் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட அந்த தீபத்தை ஒவ்வொரு அமாவாசைக்கு நீங்க ஏற்றும் பொழுதும் உங்களோட பித்ருக்கள்ல 41 தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை பெற முடியுற அளவுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறோம். அதுல மந்திர உச்சாடனங்கள் மந்திரங்களும் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்குறோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க அதை பண்ணலாம். அதே போல அன்னைய நாள் நீங்க என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எள் கலந்த சாதத்தை வந்து தானம் பண்ணலாம். அல்லது புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் கதம்ப சாதம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மந்தார இலை தை இலைன்னு சொல்லுவாங்க. அதில் பேக் பண்ணி வித்து வாட்டர் பாட்டிலோட ஒரு தண்ணீர் இல்லாமல் எந்த ஒரு உணவையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் யாரு கேட்டாலும் பணம் கொடுக்கவே கூடாது. அந்த அமாவாசையில் வந்து பணம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. கொடை தானம் பண்ணலாம், செருப்பு தானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், ரத்த தானம் கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த தானம் பண்ணாலும் அன்றைய தினம் வந்து அது வந்து பல்மடங்கு பெருகும். ஏன்னா தானம்ன்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கறது, அதாவது பலி அப்படின்றத அர்த்தம். ஸோ அந்த நாளில் தேங்காய், பூசணிக்காய், எலுமிச்சை பழம் இதெல்லாமே உங்கள் வீட்டில் வந்து எல்லாரையும் நிற்க வச்சு சுற்றி போடுங்க. ஏன்னா செய்வினையோட மோசமானது கண் திஷ்டி. கல்லில் கூட அடி வாங்கிடலாம், கண்ணில் அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மனுஷனோட அந்த துவாரம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட நவத்வாரங்கள் வழியாக தான் திஷ்டி தோஷங்கள் இன்னொரு மனிதனை வந்து பாதிக்குது. ஸோ யார் கண் பட்டுனால நம்மளோட வாழ்க்கை வந்து அடிபடுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரி அமாவாசை தினத்திலேயாவது நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்கள நமக்கு சுற்றி போட சொல்லுங்க. இல்லை வெளியாட யாராவது ஒருத்தர் கூட அவங்களுக்கு என்ன தட்சணை கேட்குறாங்களோ அதை கொடுத்துருங்க. கொடுத்து ஒரு எலுமிச்சை பழம், தேங்காய், பூசணிக்காய் இதை சுற்றி உடைக்கும் பொழுது அந்த சுற்றி உடைச்ச அந்த பொருளை கூட ஒரு ஓரமாக வைங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி வீதியில் அடிச்சிடுறாங்க, அதாவது சென்டர் ஆஃப் த ரோட்ல அடிச்சிடுறாங்க. அப்படி அடிக்கும் பொழுது வண்டிகள் வந்து விழறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதனால சுத்தி உடைச்சதுக்கு அப்புறம் அந்த சுத்தி உடைச்சவரை கொஞ்சம் ஓரம் வைக்க சொல்லுங்க. அப்படி ஓரம் வச்சுட்டு அவர் கை கால் முகத்தை அலம்பினதுக்கு அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில தண்ணியோ இல்லை சொம்புல தண்ணியை கொடுத்து அதை ஜலத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன தட்சணை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த தட்சணை கொடுங்க. மறுபடியும் சொல்றேன், தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சவங்க தர்ப்பணம் கொடுங்க. குளத்தங்கரைக்கு போய் அல்லது வீட்டில் இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாத்தியாரை கூப்பிட்டு வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க தர்ப்பணம் கொடுங்க. இல்லை தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ண முடியுதா பண்ணுங்க. இல்லை எனக்கு ஷார்ட்டஸ்ட் அண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழி வேணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிருஷ்டி ஒளியில் பித்ரு தீபம் இருக்குது. அந்த பித்ரு தீபம் ஏற்றி நாங்கள் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரில் நெய்வேத்தியம் பண்ணி பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை பெறுங்க. அதே போல் சாப்பாடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து புளியோதரை, கதம்ப சாதம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித் வாட்டர் பாட்டிலோட இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுங்க. கொடை தானம் பண்ணுங்க, செருப்பு தானம் பண்ணுங்க, ஆடை தானம் பண்ணுங்க, நீர்மோர் தானம் பண்ணுங்க, பானகம் தானம் பண்ணுங்க. இந்த மாதிரி தானங்கள்ல என்னென்ன தானங்கள் இருக்கோ அன்னைக்கு பண்ணும்போது அது பல்மடங்கு பெருகும். கொடுக்கும் பொழுது, இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது மறக்காம இறைவா உன்னோட அனுகிரகத்தினாலையும் ஆசைனாலையும் பித்ருக்களோட அந்த தயவாலையும் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கேன், இந்த வாழ்க்கையின் மூலமா நான் ஈண்டெடுத்த அந்த ஏர்ன் பண்ண அந்த மணியில நான் இத்தனை பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு. இந்த அன்னதான புண்ணியத்தை, இல்லை இந்த வஸ்திரதான புண்ணியத்தை, இந்த புண்ணியத்தை வந்து என்னோட வீட்டில் வாழ்ந்து சித்தியான மூதாதையருக்கும் என்னோட குலதெய்வத்துக்கும் கொடுத்துடு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட கொடுங்க. நீங்க இதை கொடுத்து மட்டும் பாருங்க, உங்க வாழ்க்கை பல மடங்கு பெருகும். இதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நம்பிக்கையோட நான் சொன்னதை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஜி. ரொம்ப அருமையான தகவல். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த தை அமாவாசை, அதனுடைய தாத்பரியம், அந்த ஸ்டோரி என்ன, எப்படி வந்தது அப்படின்றத சொன்னதோடு மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான தானங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் வெகு சிறப்பாக இருந்தது. நல்ல தகவல். நன்றி. நன்றி. சிருஷ்டி
திருஷ்டி ஒளி